அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 20/5/2024 இன்று திங்கட்கிழமை. இன்று பிரதோஷ விரத நாள். சிவபெருமானையும் நந்தியம் பகவானையும் வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய இந்த அற்புதமான சோமவார பிரதோஷ விரத நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஆயுளும் ஆரோக்கியமும் மேம்படவும் எல்லா விதமான வளங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் வைகாசி மாதம் 7ஆம் நாள். இன்று மாலை 4:40 வரை துவாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ளது. இன்று அதிகாலை 4:09 வரை ஹஸ்த நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 4:09 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 வரையும் உள்ளது. இன்றைய சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, வெற்றிகளை தரக்கூடிய நாள் இந்த அற்புதமான நாள். இன்று காலை நேரத்திலே நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் உங்களுக்கு பிடித்த லைஃப் பார்ட்னர் கிடைப்பார். இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். காதலர்களுக்கிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மறையும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய நாள் இந்த நாள். இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று மாலை நேரத்தின் பின்னர் விவசாயிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. ரிஷப ராசி அன்பர்களே, நன்மைகளை தரக்கூடிய நாள் இந்த நாள். இன்று கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் மறையும். பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதே போல் வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. புரோக்கராக இருப்பவர்கள், மீடியேட்டராக இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நியூ ஸ்ட்ராட்டஜி மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், கல்குவாரி வைத்திருப்பவர்கள் மற்றும் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு, வரம் தரும் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. மிதுன ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும். பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். தடைகள் விலகும். இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது முதலீட்டு வாய்ப்புகள் வந்து சேரும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வந்து சேரும். அதேபோல் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கும் புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை இன்று அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவது நல்லது. அதே போல் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வருவதிலே சில தாமதங்கள் ஏற்படும். நண்பர்கள் வகையிலே எதிர்பாராத உதவி கிடைக்கும். தாய்வழி உறவுகளால் நன்மைகள் உண்டு. வீட்டில் உள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகள் உங்களுக்கு பிடித்தமான ஆடை ஆபரணங்களை வாங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். குருவினுடைய அதாவது வியாழ பகவானுடைய அனுகூலம் இப்பொழுது உங்கள் ராசிக்கு இருப்பதனால் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள் மற்றும் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். இன்று ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. சிம்ம ராசி என்பர்களே, நிறைவான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலே நல்ல தீர்வு கிடைக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர்களுடன் இருந்த பிரச்சனைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் மறையும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். அதே போல் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் அற்புதமான நாள். பொது வாழ்விலே இருப்பவர்கள் சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாள். சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். இன்று அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டேஷ்னரி வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வந்து சேரும். தன்னம்பிக்கை வளரும். இழுபறியான சில விஷயங்கள் நடக்கும். கடன் அப்ளை செய்தவர்களுக்கு பேங்கிலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். அது பர்சனல் லோனாக இருக்கலாம், ஹவுசிங் லோனாக இருக்கலாம். வெளிநாட்டிலே படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம். மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மெடிக்கல் ஸ்டோர்ஸ், ஃபார்மசி, கிளினிக் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாள். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. துலாம் ராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும். டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். அரசு ஊழியர்களுக்கு அதிகாரிகளின் தொல்லைகள் குறையும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இன்று மதிய நேரத்தின் பின்னர் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு தொழிலில் இருந்த மந்த நிலைமை குறையும். மளிகை வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஆயில் மில், ரைஸ் மில் வைத்திருப்பவர்கள், அரிசி கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்களுக்கு வாகனங்களால் நல்ல லாபம் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2.
செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, சனி பகவானால் ஆரோக்கியத்திலே சில குறைபாடுகள் ஏற்படும், கவனமாக இருக்க வேண்டும். காய்ச்சல் சளி தொல்லைகள் ஏற்படும். பெரியவர்கள் முதியவர்கள் சுற்றுலா செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், ஐடி, பிபிஓ, கேபிஓ, டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கெல்லாம் மற்றும் கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பணவரவு உண்டு. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், சர்ஜனாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், டென்டிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்கள் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, நினைத்ததை முடிக்கும் நாள், சாதிக்கும் நாள். நீண்ட நாளாக பெண்டிங்காக இருந்த சில விஷயங்கள் நடக்கும். கடன் விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். டைவர்ஸ்க்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். காதலர்களுக்கு இனிமையான நாள். இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு அல்லது சொந்த ஊர் திரும்புவோருக்கும் நல்ல தகவல்கள் வந்து சேர்கின்ற நாள். பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு புது ஆர்டர்கள் கிடைக்கும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. மகர ராசி என்பர்களே, வீட்டில் உள்ளவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். பெற்றோருடன் சில பிரச்சனைகள் வரும். சகோதரிகள் ஆதரவாக உங்களுக்கு இருப்பார்கள். கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். தம்பதிகளுக்கிடையும் சில பிரச்சனை எல்லாம் வரும். பேசி தீர்த்து கொள்ளுங்கள். பேச்சிலே கவனமாகவும் இருக்க வேண்டும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். சொந்தமாக இடம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசித்து கொண்டிருப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். உங்கள் சுயஜாதகத்திலே அனுகூலமான அல்லது நன்மை தரக்கூடிய தசாபுத்தி அந்த யோகம் இருந்தால் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். இன்று மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனையெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாள். மருத்துவத்துறை மாணவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். இன்று நல்ல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கும்பராசி அன்பர்களே, பொறுமையாக செல்ல வேண்டிய நாள். உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்தாலும் நீங்கள் பொறுமையாகத்தான் போகணும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் அல்லது கிரகப்பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் வருகின்ற மாதங்களிலே உங்களுடைய வீட்டில் நடைபெறுவதற்கான நல்ல சகுனங்கள் தெரிகின்ற நாள். சமூக ஆர்வலர்களுக்கு அற்புதமான நாள். சமூக சேவையாளர்களுக்கும் அற்புதமான நாள். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். வர்ற வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்று மதிய நேரத்தின் பின்னர் கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள், ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் மற்றும் ஸ்டேஷ்னரி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கக்கூடிய நாள். ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது புக்கிங்ஸ் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. வியாழன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, கௌரவமும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாள். வீட்டிலே நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். பெரியவர்களுக்கு வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஆன்மீகவாதிகளுக்கும் அற்புதமான நாள். இன்று கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு.
சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வருகின்ற நாள். ப்ரொடியூசராக இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். யூடியூபராக இருப்பவர்கள், இன்ஸ்டாகிராமில் இருப்பவர்கள், ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அமோகமான நாளாகவும் ஆனந்தமான நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல மயிலை கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வரரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.